மீண்டும் ஒரு வாழ்த்து செய்தி. ஏமன் கத்தோலிக்க ஆன்மீக பணியக முன்னாள் இயக்குனர் அருள் தந்தை ஆண்டனி பாலாவின் அடிகளாரின் வாழ்த்து செய்தி. இந்த வாழ்த்து செய்தியை வாசிப்பதற்கு ஆசிரியர் திருச்செல்வம் டியூரோன் தொடர்பாளர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த வாழ்த்து செய்தியை வாசிப்பதற்கு ஆசிரியர் திருச்செல்வம் டியூரோன் தொடர்பாளர். Nun wird aus der Gemeinde Düren Herr Tilselvam die Grußworte von Father Anthony Bala verkünden. முன்னாள் எங்களுடைய வழிகாட்டி அருள் திரு ஆண்டனி பாலா அவர்களுடைய வாழ்த்துதல். ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் இயக்குனர் ஜெர்மனி அருள் திரு பெனட் அவர்களே மற்றும் பணியக வெள்ளி விழாவில் மகிழ்ந்து நிற்கும் அனைத்து பணித்தளங்களின் அன்புள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வெள்ளி விழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்வடைகிறேன். வெள்ளி விழா மகிழ்வு காலத்தால் அழியாத பல நினைவுகளை மீளவும் நினைவுபடுத்தும். அதே வேளையில் ஆடல் பாடல் மூலம் அவற்றை பதிவுகளாக்கியும் விடலாம். இதனால் மற்றவர்களுக்கு என்ன லாபம் என்று ஆன்மீக ரீதியில் சிந்திப்பது வளர்ச்சி தரும். மாறாக எனக்கு என்ன லாபம் என்று சுயநலமாக சிந்திப்பது வீழ்ச்சியே தரும். எனவே லேவியன் குரு போன்று வீழ்ந்து விடாமல் நல்ல சமாரியன் போன்று மென்மேலும் வளர வாழ்த்துகின்றேன். இங்கனம் அருள் திரு கூனா ஜேஎன்ன ஆண்டனி பாலா பங்கு தந்து அச்சுவேலி. நன்றி. தொடர இருப்பது டுசல்டோர்ஃப் கத்தோலிக்க ஆன்மீக பணியக பங்கு வழங்கும் நடனம். இந்த நடனத்தை தருகின்றார்கள் ஆண்டனி லவன்ராஜ், டெரோன் டக்லஸ், யோரிஸ் பிரான்சிஸ், எபிகாயல் சிவராஜா, ஜெரோனி சிவராஜா அண்ட் சோனியா ஆண்டன்மெல். இந்த நடனத்தை பயிற்றுவித்து மேடையேற்றுகின்றார் ஜசி லவன்ராஜ். Es folgt nun ein Kindertanz der Gemeinde Düsseldorf. Father, I love you. Oh my Jesus, I love you. Oh Holy Spirit, I love you. Father, Son, and Holy Spirit, I love you. I love you. Mover Devame, I love you.
தொடர இருப்பது கௌரவிப்பு. வெள்ளி விழா சீடியில் பங்கேற்றவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற இருக்கின்றது. இந்த கௌரவிப்பை வழங்குவதற்கு அருள் தந்தை ரெகமி திலநாதன் அடிகளார் அவர்களையும் அருள் தந்தை இருதிராஜா அடிகளார் அவர்களையும் ஜெர்மன் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருள் தந்தை பெனட் அடிகளார் அவர்களையும் இந்த கௌரவிப்பை வழங்குவதற்கு மேடைக்கு அழைக்க அருள் தந்தை கூலன் அடிகளார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த கௌரவிப்பை சமீபத்தில் கேவலார் ஜாத்திரை தலத்தில் எமது பணியகத்தின் 25வது ஆண்டு நிறைவையொட்டி அதன் நினைவாக வெள்ளி விழா காணங்கள் என்னும் இருவட்டு வெளியிடப்பட்டது. இருவட்டை தயாரிப்பதற்கு பல வழிகளிலும் பல கலைஞர்கள் உதவி புரிந்தார்கள். அவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்று இந்த வெள்ளி விழா மேடையிலேயே நாம் சில நினைவு பரிசுகளை வழங்க இருக்கின்றோம். சிலர் பல மைல் தூரத்திலிருந்து 200-300 யூரோக்கள் செலவழித்து போக்குவரத்துக்காக செலவழித்து வந்தும் பங்கு பெற்றியுள்ளார்கள். தங்களது நேரத்தை பொன்னான நேரத்தை இதற்காக செலவிட்டிருக்கிறார்கள். இதற்காக எந்தவித பண எதிர்பார்ப்புகளுக்கும் இல்லாமல் தியாகம் புரிந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைவு கூர்ந்து பின்வருவரின் பெயர்களையும் அவர்கள் ஆற்றிய சேவைகளையும் வரிசை கிரமமாக நான் வாசிக்கின்றேன். தயவு செய்து அவர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து சேருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்பரிசுகளை வழங்குவதற்காக அருள் தந்தை ரெகமி, அருள் தந்தை ஆல்பர்ட் கூலன், அருள் தந்தை இருதிராஜ், எமது பணியக இயக்குனர் அடுத்தந்தை பெனட் அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணிவாக கேட்டு இவ்வெள்ளி விழா காணத்தில் இயல் பாடல்களை எழுதியவர்கள் ராஜவாணன், அன்னை மரியதாசன், ஞானம், மெலானி, ஸ்டீவன், ஜேசுதாஸ், எமிலியான்ஸ், பென்சியா, இந்திரா வசந்தகுமார். இது இப்பாடல்களுக்கு இசையமைத்தவர்கள் ஜேசுதாஸ், எமிலியன்ஸ், அருண். இசை வடிவம் ஒலிப்பதிவு செய்தவர்கள் சிவஞ்சி, ஸ்ரீ பாஸ்கரன், அருண், அனுஷாந்த். பாடியவர்கள் உதயன், தர்மினி, ஜஸ்மின், ஊர்சிலா, எமிலியன்ஸ், ஜேசுதாஸ், டெனிஸ், பென்சியா, ரோஷினி, ரொசானி, பானு, அன்சுரேகா. வரைபட ஒழுங்கமைப்பு திரு ஜூட். தயவுசெய்து நான் ஒலிவாங்கி மூலம் அறிவித்த அனைவரும் இங்கு இருந்தால் வருகை தந்திருந்தால் மேடைக்கு வருமாறு பணிவாக அழைக்கின்றோம். சரியா? நீங்கள் இதை பற்றி சொல்ல போகிறீங்க. நீங்கள் இதை பற்றி சொல்லுவாங்க. கதைகளை சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த இருவட்டில் பங்கு பெற்றினவர்கள் எல்லாரும் இங்கே மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். இதில் இந்த இசையை கலைமாமணி ஜேசுதாஸ் அவர்கள், எமிலியன்ஸ், அருண் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதற்கு இந்த இசை வடிவம் ஒலிப்பதிவு வந்து இந்த பாடல்களை மெருகூட்டி இருக்கின்றார்கள் சிரஞ்சீவ். மற்றது ஸ்ரீ பாஸ்கரன், மற்றது அருண், அனுஷாந்த். இவர்கள் இசை வடிவமும் ஒலிப்பதிவும் பல சிரமங்களுக்கு மத்தியில் செய்து இந்த சிடியில் உள்ள பாடல்களை மெருகூட்டி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு பணியகம் சார்பாக உங்கள் நன்றியையும் கரவசங்களையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த இருவட்டு உருவாக்கப்பட்டது. பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த அனுமதியை வழங்கிய பணியக இயக்குனர்
ஃபாதர் பெனட் அவர்களுக்கு கலைஞர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பழைய இளைய கலைஞர்களை உருவாக்குவதில் முன்னின்று அவர்களின் திறமையை இந்த இருவட்டில் வெளிக்காட்டுவதற்கு ஃபாதர் பெனட்டும் இந்த பணியகமும் 25வது ஜூபிலியில் இந்த கலைஞர்களை வெளிக்கொண்டு வந்ததற்கு நன்றிகளை நிர்வாகத்துக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அத்தோடு இயல் ராஜவாணன், அன்னை மரிதாசன், ஞானம், மெலானி, ஸ்டீபன், ஜேசுதாஸ், எமிலியன்ஸ், பென்சியா, இந்திரகுமார் ஒரு சிறிய காலகட்டத்தில் இதை செய்ய வேண்டியிருந்ததால் அவசரப்பட்டு பல திறமைகளை அவர்கள் எழுத்து வடிவில் இங்கு தந்திருக்கின்றார்கள். அத்தோடு பாடியவர்கள் உதயன், சங்கீத டீச்சர் தர்மினி தில்லைநாதன் அவர்கள், அவவும் பழைய பாடகி, இங்கே ஆன்மீக பணியகத்தின் பழைய பாடகி. அத்தோடு ஜஸ்மின், ஊர்சிலா, எமிலியன்ஸ், ஜேசுதாஸ், டெனிஸ், பென்சியா, ரோஷானி, ரோஷினி, பானு அண்ட் சுரேகா அவர்களும் இந்த பாடல்களை மிக அழகாக பாடியிருக்கின்றார்கள். இவர்களும் ஒரு சரியான சிரமங்களுக்கு மத்தியில் பல பிரீமன், ஓஸ்னாம்பர்க், மற்றது மெஷட, புபெட்டால், ஒபஹவுசன் என்று பல இடங்கள், போகும் பல நோய்ஸ், இந்த இடங்களெல்லாம் இருந்து பல சிரமங்களுக்கு மத்தியில், உதாரணத்துக்கு எங்களோட டீச்சர் கூட எந்தவித தடங்களும் ஃபாதர் அந்த டீச்சர் இந்த டைம் நாங்கள் ரெக்கார்டிங் செய்யணும், அப்போ தான் இவருக்கும் டைம் இருக்குது, ஃபாதர் டீச்சர் வரிங்கொண்டு கேட்க டீச்சர் எந்த தயக்கமும் இல்லாமல் ட்ரெயினில் நோய்ஸில் இருந்து டோர்ட்மண்டுக்கு வந்து எங்களுக்கு இந்த பாடல்களை ஒளிப்பதிவு செய்து தந்துட்டு போயிருக்கின்ற, அதுக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு இல்லை, ஒரு கிழமைக்குள்ள இந்த பாடலை நான் அனுப்பி அதுக்குள்ளே வந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டு போகிற சரியான சிரமம். அந்த மத்தியில் அவருக்கும் இந்த கரவசம். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். அதே நேரம் ஃபாதரும் வந்து இதில் இந்த முன்னுரை அங்கே போய்கொண்டிருக்குது. இந்த முன்னுரையை அவரும் பல இந்த வெள்ளி விழா நிகழ்வுகள், கேவிழா நிகழ்வுக்கு மத்தியில் தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பை வழங்கி ஒளிப்பதிவு செய்ததுக்கு அவருக்கும் எங்களது நன்றிகள். யோசுவாவின் காலத்தில் குருக்கள் எக்காலம் முழங்க மக்கள் ஆர்ப்பரித்து பாடும் பொழுது ஜெரிகோ நகரின் மதில்கள் மற்றது எல்லா பாடல்களுக்கும் இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்து முடிப்பதற்கு முன்னால் ஜேசாஸ், கலைமாமணி ஜேசாஸ் அண்ணாவும் பல சிரமங்களுக்கு மத்தியில் அவருடைய மகனும் பல வேலை திட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த பதிவை இந்த காலத்துக்குள்ளே செய்து முடிக்கணும் என்று எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு அவர்களுக்கும் இந்த டைமில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஈடுபடுத்திய பணியக மூத்த இளைய கலைஞர்களையும் இதில் பல வகைகளில் பங்கெடுத்தவர்களையும் மனமாற பாராட்டி நன்றியும் கூறுகின்றோம். இறையாசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. தற்பொழுது அவர்கள் இருவட்டி தயாரிப்பதற்காக பணியகத்துக்கு உதவி செய்த நோக்கத்திற்காக பணியகம் வெள்ளி விழா நினைவு பரிசிலை அவர்களுக்கு வழங்க இருக்கின்றது. பாடியவர்கள் வரிசையில் இங்கு வந்திருப்பவர்களில் சிலரின் பெயர்களை குறிப்பிடுகின்றேன், மற்றவர்கள் வராதபடியால் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார்கள். திரு உதயன் அவருக்குரிய பரிசிலை அருட்பணி ரகமி தில்லனான் அவர்கள் வழங்குவார்.
அடுத்த கலைமணி திருமதி தர்மினி தில்லனான் அவர்களை அழைக்கின்றோம். என்னவோ இது ஒரு பெரிய பாக்கியம், மகனுடைய கையால் அவ இந்த பரிசிலை வாங்கிக்கொள்ளும். திரு எமெலியன்ஸ் இயல் இசை எல்லாம் இணைந்து வழங்கியிருந்தார். ஒரு இசையமைப்பாளராக கடமையாற்றியிருக்கிறார். இந்த இருவட்டிலே திரு எமெலியன்ஸ் அவர்களுக்குரிய கௌரவத்தை வழங்குவதற்காக அருட்பணி ஆல்பர்ட் கூலன் அவர்களை அழைக்கின்றோம். இந்த கௌரவம் எங்களோட ஆன்மீக பணியகத்துக்கே சாரும் எனக்கு கிடைத்த பணியாம். ஏனென்று சொன்னால் நான் கூடுதலாக உருவாக்கப்பட்டது இந்த இசை பாடல்கள் இன்னும் மென்மர எனக்கு துணையாக நின்றது ஒரு உணவாக இருந்தது இந்த பணியகம்தான். நன்றி. அடுத்ததாக செல்வி ரோஷினி அவர்களுடைய கௌரவத்தை தற்பொழுது அதையும் அருள்பணி ஆல்பர்ட் கூலன் அவர்கள் வழங்குவார். செல்வி ரோஷினி அடுத்ததாக செல்வி பானு அவருக்குரிய கௌரவத்தினையும் அருள்பணி ஆல்பர்ட் கூலன் அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக வரைபட ஒழுங்கமைப்புக்கான நினைவு பரிசிலை தம்பி ஜூட் அவர்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். அதற்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக அருள்பணி இறுதியராஜ் அவர்களை அழைக்கின்றோம். இவரை பற்றியும் நாங்கள் சொல்லணும். இந்த வரைபட முழு கலை அமைப்பையும் சரியான சிரமங்களுக்கு மத்தியில் ஃபாதருக்கு தெரியும். ஒரு கிழமையாக இந்த படம் போடலாமா, இல்லாட்டி அந்த படம் போடலாமா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று சரியான தன்னுடைய நேரத்தை இரவு பகலாக தன்னுடைய நேரத்தை இதுக்கு செலவழிச்சிருக்கின்றார். இவர்களுக்கு இன்னும் கூடுதலான பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக இசையோடு தொடர்புடைய எமெலியான்ஸுக்கு ஏற்கனவே நினைவு பரிசில் வழங்கப்பட்டிருப்பதால் தற்பொழுது வருகை தந்திருப்பவர்கள் தனித்து இயலோடும் இசை வடிவம் ஒலிப்பதிவோடும் சம்பந்தப்பட்டவர்கள். இயல் பாடல்களை எழுதியவர்கள் வரிசையில் திருமதி மெலானி வின்சன் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்குரிய கௌரவத்தினை வழங்க திரு அருள்பணி இறுதியராஜ் அவர்கள் அழைக்கின்றனர். அடுத்ததாக இயல் இதில் எங்களோட பணியக செயலாளரும் பொருளாளரும் மற்றது இந்த விழாவின் ஒருங்கிணைப்பு நாயகன் என்று சொல்லலாம் ஸ்டீவன் அண்ணா இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். அவருக்கும் உங்களது கௌரவத்தை கொடுத்துருங்க.